இந்த வீடியோவில் ஏஓசி மானிட்டரோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். இதோட ஸ்பெசிஃபிகேஷனும் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 22 இன்ச்சுக்கான எல்இடி மானிட்டரு, ஃபுல் ஹெச்டி மானிட்டர். மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா E2270SW. 22 இன்ச்சு, 21.5 இன்ச்சு மானிட்டர். இது ஒரு லோ பட்ஜெட்டில் பெஸ்ட்டான பிராண்டுக்கிட்ட இருந்து, அதுவும் 3 இயர்ஸ் வாரண்டியோட, ஓகேங்களா. 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 3 இயர்ஸ் வாரண்டியோட வேறு லெவலான மானிட்டர்னு சொல்லலாம். ஸோ மானிட்டர் தேவைப்படுறவங்க ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அதில் கால் பண்ணுங்கள் 9585006736. ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சேல்ஸ், சர்வீஸ், அசசரிஸ் காஞ்சிபுரத்தில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள் 9585006736. காஞ்சிபுரத்தில் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம், ஆன்சைட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதர் டிஸ்ட்ரிக்ட்டில் கொரியர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கம்ப்யூட்டர் அசசரிஸ் தேவைப்படுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் போதும். இந்த மானிட்டர் தேவைப்பட்டாலும் சரி, ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, ஒரு எல்இடி மானிட்டர், பெஸ்ட்டான எல்இடி மானிட்டர் வாங்கணும், பெஸ்ட்டான பிராண்டுக்கிட்ட இருந்து வாங்கணும், வாரண்டியும் அதிகமாக வேணும் அப்படின்றவங்களுக்கான மானிட்டர் தான் இது. 22 இன்ச்சுக்கான மானிட்டரு, ஃபுல் ஹெச்டி, நம்மளுக்கு ஹெச்டி சப்போர்ட் உள்ள மானிட்டரு. பேனலை பொறுத்த வரைக்கும் டிஎன் பேனல் தான், ஐபிஎஸ் பேனல்லாம் இல்லை, டிஎன் பேனல் தான் இது. ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்தவரை 60 ஹெர்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். ரெஸ்பான்ஸ் டைமை பொறுத்த வரைக்கும் 5 மில்லி செகண்ட்ஸு. ஸோ உங்களுக்கு ஒரு பேசிக்கான யூசேஜுக்கு வேறு லெவலாக இருக்குன்னே சொல்லலாம், ஓகேங்களா. இதோட ரெஃப்ரெஷ் ரேட்டும் சரி, அந்த மில்லி செகண்ட்ஸும் சரி, ஃபுல் ஹெச்டி சப்போர்ட் பண்ணுறதுனாலையும் சரி, ஒரு பேசிக் யூசேஜுக்கு வேறு லெவலாக சப்போர்ட் பண்ணோம். போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜிஏ போர்ட்டும் இதில் அவைலபிள், HDMI போர்ட்டும் அவைலபிள், ஓகேங்களா. எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,490 இருக்கும். நம்மகிட்ட பெஸ்ட்டான ப்ரைஸ் வருது. ஸோ ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். விஜிஏ போர்ட்டும் இதில் அவைலபிள், HDMI போர்ட்டும் அவைலபிள். 2 கேபிளுமே உங்களுக்கு இதிலே கொடுத்துருவாங்க. பவர் கேபிள், ஓகேங்களா. கூட வரதுன்னு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் கேபிள் வந்துடும், HDMI கேபிள் வந்துடும், விஜே கேபிள் வந்துடும், ஸ்டாண்டு வந்துடும், நம்ம மானிட்டரோட பேசிக் ஸ்டாண்டு வந்துடும் நமக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு யூசர் மேனலும் கொடுத்துருவாங்க. இது இல்லாமல் ஒரு சிடி கொடுப்பாங்க. இந்த சிடி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா மானிட்டர் கூட நம்மளுக்கு சிடி தர மாட்டாங்க, வேறு எதனா மதர் போர்டு கூட நம்மளுக்கு சிடி வரும். இது கூட ஒரு சிடி கொடுத்துருவாங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மானிட்டரில் பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணுற பட்டன் கிடையவே கிடையாது, ஓகேங்களா. டிரைவர் மூலிமா தான் நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இந்த மானிட்டரில் ஒரே ஒரு பவர் பட்டன் தான், அந்த பட்டனை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்காக தான் இது கூட ஒரு சிடி கொடுத்துருப்பாங்க. அந்த சிடியில் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணோம். நம்ம சிடி மூலிமா தான் இல்லை, ஆன்லைனில் நெட் மூலிமா கூட அந்த டிரைவர் டவுன்லோட் பண்ணிடலாம். டிரைவர் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணவே முடியும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மானிட்டர்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா மானிட்டருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த பட்டன் மூலிமா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது சாம்சங் ஆகட்டும், இல்லை எந்த மானிட்டர் ஆகட்டும், பட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு பட்டனாவது கொடுத்துருவாங்க, அந்த ஒரு பட்டனே எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த மானிட்டரை பொறுத்த வரைக்கும் முழுக்க உங்களுக்கு சாஃப்ட்வேர் மூலிமா கொடுத்துருக்குறாங்க பிரைட்னஸ் கண்ட்ரோலை. அந்த டிரைவர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு மானிட்டர் டிரைவர்னு சொல்லலாம், ஓகேங்களா. அந்த டிரைவர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளால் பிரைட்னஸே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு பேசிக்கான யூசேஜுக்கு ஒரு பெஸ்ட்டான பிராண்டுக்கிட்ட இருந்து, அதுவும் 3 இயர்ஸ் வாரண்டியோட ஒரு பெஸ்ட் மானிட்டர்னே சொல்லலாம். பட்டன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு பட்டன் தான் இருக்கும். இதில் பவர் ஆன் ஆஃப் பட்டன் மட்டும் ஒரே ஒரு சிங்கிள் பட்டன் தான் இருக்கும். இதில் வால் மவுண்ட்டும் உங்களால் பண்ண முடியும், ஓகேங்களா. டேபிளில் வச்சு யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை நான் வால் மவுண்ட்டு பண்ணிக்க போகிறேன், இல்லை நான் சிசிடிக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த வால் மவுண்ட்டும் பண்ணிக்கலாம். பவர் கேபிளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெரிய ஓகேங்களா 50 ஆம்ஸ்க்கான பெரிய பவர் கேபிள் கொடுக்கறதுனால நீங்கள் ஒரு அதுக்கான பவர் போர்ட்டு சாக்கெட்டு 3 பின் சாக்கெட் சொல்லுவாங்க, அந்த பின் வாங்கி நீங்கள் தனியாக சுவிட்ச் பாக்ஸ் ரெடி பண்ணாலும் சரி, இல்லை இதுக்கு ஏற்ற மாதிரி மல்டி பின் வாங்கி யூஸ் பண்ணாலும் சரி. ஏன்னா இப்போ வர மானிட்டர் மேக்ஸிமமான மானிட்டரில் இந்த பெரிய பின்னே கொடுத்துட்றாங்க, அந்த ஒரு காரணத்துக்காகவும். மற்றபடி ஒரு பேசிக் யூசேஜுக்கு, ஓகேங்களா, ஒரு பேசிக்கான ஒர்க்கு தான் ஒரு 22 இன்ச்சு மானிட்டர் வேணும் அப்படின்றவங்களுக்கான ஒரு பர்ஃபெக்டான பிராண்டுக்கிட்ட இருந்து ஒரு பெஸ்ட்டான மானிட்டர்னே சொல்லலாம். டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் சரி, இல்லை பேக் பேனலை பொறுத்த வரைக்கும் சரி, இல்லை அந்த பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் சரி, அந்த டிரைவர்ஸை இதில் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்னா அந்த டிரைவர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. மற்ற மானிட்டருக்கும் இந்த மானிட்டருக்கும் டிஃப்ரெண்ட்டு, அது ஒரு டிரைவர்னே சொல்லலாம். டிரைவர் மூலிமா தான் உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியும். இது அட்வான்டேஜ்ன்றதா டிஸ்அட்வான்டேஜாக தான் தெரில, உங்களுக்கு தோணுன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.